ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பூண்டு குழம்பு. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குழம்பு தான் வந்துட்டு இன்னைக்கு நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல நான் வந்துட்டு எப்படின்னு சொல்லி தரேன். இதை பார்த்துட்டு நீங்களும் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. சரியா? நான் வந்து எந்த குழம்பா இருந்தாலுமே மசாலா பொடி எல்லாமே கம்மியா எப்படி சொல்றதுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் வைப்பேன். அது இதுன்னு சொல்லிட்டு டிவில யூடியூப்ல எல்லாம் பார்த்து பார்த்து அப்படி இப்படிலாம் வைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல என்னோட அறிவை யூஸ் பண்ணி நான் வந்து மேக்ஸிமம் நான் நல்லா வைப்பேன். அதே மாதிரி தான் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் அப்படின்னா, வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம் வந்து நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம். இது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இது இவ்வளோதான் நான் சேர்ப்பேன். எப்பவுமே பூண்டு குழம்புக்கு இவ்வளோதான் நான் சேர்ப்பேன். பூண்டு குழம்புக்கு வந்துட்டு மற்ற எண்ணெய் சேர்க்கிறத விட நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் என்கிட்ட இன்னைக்கு நல்லெண்ணெய் இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால நான் வந்து நார்மலாக பொரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் வந்து வேற குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுமே கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும், ரொம்ப கரிஞ்ச மாதிரி வேகணும் அப்படிலாம் இல்லை. ஓரளவு நல்லா பொன்னிறமா வதங்கினதுமே நம்ம வந்து தக்காளி அது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா பொடி நார்மலா நம்ம புளி குழம்பு, கார குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதே குழம்பு மிளகா பொடி தான். இந்த குழம்பு பொடி வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். 4 பேர் ஒரு வேளைக்கு தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மசாலா பொடி போட்டாச்சு. மசாலா பொடி வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரு நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கரிஞ்சிடக்கூடாது. மசாலா பொடி தீஞ்சிடுச்சு அப்படின்னா குழம்பு கசந்த மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு 2 கலரு அப்படி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா ஒரு கொதி புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டு அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும்னா உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தளன்னு கொதிக்கணும் குழம்பு. நல்லா கொதிச்சு வரும் பாத்தீங்களா, அப்போ வந்து நீங்க வந்து மூடி போட்டு கூட சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். நான் வந்து வீடியோல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மூடி போட்டு மூடலை. சரியா? அந்த மாதிரி நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நல்லா வெள்ளைப்பூடு, வெங்காயம், அப்புறம் தக்காளி எல்லாமே நல்லா குலைவாகவும் வெந்துடும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம வந்து சிம்மில் வைக்காம அதிகமா வச்சுட்டோம், அடுப்பு வந்து தீ அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சீக்கிரமாவே வத்திரும். ஆனா அதுல உள்ள போட்டிருக்கிற பொருள் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்துட்டு வேகாது. நம்ம எப்பவுமே அப்படிதான், சிக்கன், மட்டன் எது வாங்கினாலுமே அது மாதிரி வெஜ்ஜு எது சேர்த்தாலுமே நம்ம வந்து சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள சேர்த்துருக்கிற காய்கறியா இருக்கட்டும், இல்லை சிக்கன் மட்டனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுவுமே நல்லா வந்து வெந்துடும். அதுக்காக தான் மூடி போட்டு மூடி வைக்க சொல்றது. நான் வந்து சிம்ல தான் வச்சிருக்கிறேன், ஆனா மூடி போட்டு மூடல. சரி, வீடியோக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து அப்படியே வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். ஆனா குழம்பு வந்து நம்ம தேங்காய் சேர்க்காததுனால கட்டி ஆகாது. கொஞ்சம் திக்கா இருந்தாதானே குழம்பு நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து
சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால அடுப்பு மட்டும் வேகமா வச்சிடாதீங்க. தீய வந்து அதிகமா கூட்டி வச்சிடாதீங்க. சிம்லயே வச்சு குழம்ப வந்து கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். அப்பதான் அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது பார்க்கிறதுக்கே அவ்வளோ டெலிஷியஸா இருக்கும். சாப்பிடும்போது அதை விட சூப்பரா இருக்கும். குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகணும். இந்த மாதிரி நல்லா திக்காகி வரணும். இதை விட திக்காகி வரும் பாருங்களேன் குழம்பு வந்து. இதை விடையுமே நல்லா திக்காகி வரும். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த வெள்ளைப்பூடு எல்லாமே வந்து நல்லாவே வேக ஆரம்பிச்சிடுச்சு, நல்லாவே வெந்துடுச்சு. பாத்தீங்களா, நான் இப்ப காட்டுறேன் இல்லையா, வெள்ளைப்பூடு எல்லாமே வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் அடுப்புல போட்டிருப்போம் இல்லையா, அப்போ வந்து நல்லாவே வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்ப இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிருப்போம்ல, அப்பவும் நல்லா நல்லா மசிஞ்சிரும். நல்லா குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாமே சாப்பாடுல வச்சு பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.